வெல்கம் டு தமிழ் ஜாப் ஃபேக்ட்ரி. நம்ம சேனலில் தமிழ்நாடு அரசு வேலைவாய்ப்புகளை பற்றின தகவல் வந்து கணிசமாக பார்த்துட்ருக்கோம். அந்த வகையில் பார்த்திங்க அப்படின்னா கிராம உதவியாளர் விஏஓ அசிஸ்டண்ட்டுக்கான எழுத்து தேர்வுக்கான முக்கிய வினாக்கள் என்னென்ன அப்படிங்கிறத வந்து ஆல்ரெடி வந்து பகுதி 1ல் பார்த்துருக்கோம். இப்போ பகுதி 2ஐயும் வந்து பார்க்கலாம். 40க்கு 40 மார்க் வந்து எடுக்கலாம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. டோட்டலாக பார்த்திங்க அப்படின்னா 40 மார்க் வந்து உங்களுக்கு ஜென்ரல் நாலேஜ் கேட்டகரியிலேருந்து வந்து உங்களுக்கு வந்து கேட்பாங்க. ஸோ இதில் வந்து நீங்கள் 16 மார்க் வந்து எடுக்கணும். தென் 1 ஹவர் வந்து உங்களுக்கு டைமிங்கும் வந்து கொடுப்பாங்க. ஸோ இதை வந்து நீங்கள் படிங்க. இதில் பார்த்திங்க அப்படின்னா இந்த வீடியோவில் பார்க்கக்கூடிய நோட்ஸ் எல்லாத்தையுமே வந்து நோட்டு போட்டு எடுத்து வச்சுக்கோங்க. பகுதி 1ல் வீடியோ வந்து நீங்கள் பார்க்கல அப்படின்னா அதனுடைய லிங்க் வந்து இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துருக்கேன். அந்த வீடியோவையும் பார்த்து நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. இது வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக வந்து இருக்கும். முந்தைய வீடியோலேயே பார்த்திங்க அப்படின்னா இந்த கொஷின்ஸ் எல்லாம் பார்த்துருந்தோம். அதனுடைய கன்னியூஸ் வந்து நம்ம பார்க்கலாம். மெல்டிங் பாயிண்ட் ஆஃப் சில்வர், அதாவது பார்த்திங்க அப்படின்னா வெள்ளியின் வந்து உருகுநிலை எவ்வளோ அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. அதே மாதிரி 18 கேரட் வந்து இருக்கக்கூடிய தங்கத்தினுடைய எடை எவ்வளவு சதவீதம் வந்து இருக்கும் அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. ஸோ இதில் பார்த்திங்க அப்படின்னா என்ன அப்படிங்கிறத வந்து நீங்கள் டீட்டெயிலாக வந்து பார்த்துக்கோங்க. அடுத்தது 512 கன மூலம் என்ன அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதாவது கியூப் ரூட் வந்து 512க்கு வந்து கேட்டிருக்காங்க. இந்தியாவின் முதல் குடியரசுத் தலைவர் யார் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆப்ஷன் ஏ டாக்டர் ராஜேந்திர பிரசாத், ஆப்ஷன் பி டாக்டர் ராதாகிருஷ்ணன், வி கிரி, கியானி ஜெயில் சிங். ஸோ இது மாதிரி வந்து ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அடுத்தது ஒத்துழையாமை இயக்கத்தின் முக்கிய நோக்கம் என்ன? பெரும் போராட்டங்கள், கடையடைப்பு, பரிசீலித்த மறுத்தல், சுயராஜ்யம் பெறுவது, இது மாதிரிலாம் வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா பாக்சைட்டின் கச்சா பொருள் என்ன அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காங்க. பாக்சைட் இஸ் an ore ஆஃப் அலுமினியம், அயன், காப்பர், மிக்கா, இது மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. இதில் வந்து இதனுடைய ஓர் எது அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. அடுத்தது பன்னாட்டு வர்த்தக அமைப்பின் தலைமையகம் எங்குள்ளது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஹெட் குவார்ட்டர்ஸ் ஆஃப் த வேர்ல்டு ட்ரேட் ஆர்கனைசேஷன் இஸ் அட் எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதனுடைய ஆன்சர்ஸ் வந்து உங்களுக்கு தெரில அப்படின்னாலும் நீங்கள் வந்து ஈஸியாக வந்து கூகுள்லேயே வந்து நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். கூகுளில் போயிட்டு ஃபார் எக்ஸாம்பிள் பாக்சைட் இஸ் an ore ஆஃப் அப்படின்னு போட்டிங்க அப்படின்னா அதுலேயே வந்து அலுமினியமா, அயனா, காப்பரா, மிக்காவா அப்படிங்கிறது வந்து வந்துடும். ஸோ நீங்கள் ஈஸியாக வந்து இதனுடைய ஆன்சர்ஸ் வந்து நீங்கள் நோட்ஸ் எடுத்து வச்சுக்கலாம். அடுத்தது இந்த ஹெட் குவார்ட்டர்ஸ் ஆஃப் வேர்ல்டு ட்ரேட் ஆர்கனைசேஷன் இஸ் அட் அப்படின்னு போட்டிங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து ஆன்சர் வந்துடும். அடுத்தது குப்தர்களின் உலக புகழ்பெற்ற சுவர் ஓவியங்கள் காணப்படும் இடங்கள் கயா, மதுரா, அஜந்தா, சாரநாத், இது மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து த வேர்ல்டு ஃபேமஸ் வால் பெயிண்டிங் ஆஃப் குப்தா ஆர் ஃபவுண்டட் அப்படின்னு சொல்லி போட்டிங்க அப்படின்னாலே வந்து உங்களுக்கு வந்து ஆன்சர் வந்துடும். அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா மேக்ஸில் வந்து ஒரு சிலது கேட்டிருக்காங்க. 7 சென்டிமீட்டர் ஆரமும் 22 சென்டிமீட்டர் உயரமும் உள்ள கூம்பின் கன அளவு என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா கூம்பினுடைய வால்யூம் ஆஃப் கோன் வந்து கேட்டிருக்காங்க இல்லைங்களா. ஸோ அப்போ அதனுடைய ஃபார்முலாஸ் நீங்கள் எழுதுனீங்க அப்படின்னா அதில் இதனுடைய ஆரமும் அப்புறம் உயரமும் இதை வந்து நீங்கள் அப்படியே சப்மிட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஆன்சர் வந்து கிடச்சிரும். ஸோ அப்போ நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னா உங்களுக்கு இதனுடைய ஃபார்முலா வந்து உங்களுக்கு தெரியணும். ஸோ அதையும் வந்து நீங்கள் நெட்டில் வந்து சர்ச் பண்ணிக்கோங்க. முன் வேத காலத்தை பற்றி அறிய உதவுவது என்ன? இதில் வந்து இதிகாசங்கள், உபநிடதங்கள், ரிக்வேதம், ஆராதனியங்கள் அப்படிலாம் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் வந்து ரிக்வேதம் தான். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஆப்ஷன் சியில் இருக்குது. இது மாதிரி ஈஸியான கொஷின்ஸும் வந்து கேட்பாங்க. பின்வரும் அடிக்கோடிட்ட சொல்லின் பொருள் என்ன? முதுமை காஞ்சி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது வந்து ஊரா, மலையா, ஆறா, அணிகலனா இப்படி கேட்டிருக்காங்க. ஸோ இதெல்லாமே வந்து டீட்டெயிலாக வந்து பாருங்கள். அடுத்தது பார்த்திங்கன்னா அதாவது கரிபி ஹட்டா என்பதன் பொருள் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஹரிபி ஹட்டா மீன்ஸ் அப்படிங்கிறது என்ன? வேலையின்மையா, வறுமை அகற்றலா, பசுமை புரட்சியா, சேவைகளா? ஸோ இது மாதிரி கேட்டிருக்காங்க. அடுத்தது 6 மாதத்திற்கு மேலாக உள்ள காசோலை பின்வருமாறு அழைக்கப்படுகிறது. காலக்கெடு முடிந்த காசோலை, சாதாரண காசோலை, பின் தேதியிட்ட காசோலை, கீறலிட்ட காசோலை, இது மாதிரி கொடுத்துருக்காங்க. கணிசர் காலத்தில் புத்த மதம் எப்படி இருந்துச்சு? 2ஆக பிரிந்துச்சா, 3ஆக பிரிந்துச்சா, 5ஆக பிரிந்ததா, 4ஆக பிரிந்ததா, இப்படிலாம் வந்து கொடுத்துருக்காங்க. இரு எண்களின் கூடுதல் 60, அவற்றின் வித்தியாசம் 8 எனில் அந்த எண் என்ன அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் ஜென்ரல் ஸ்டடீஸை பொறுத்த வரைக்கும் மேக்ஸ்லேருந்து ஒரு சில கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க. வரதட்சணை தடுப்பு சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு என்ன? அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா கடலோரங்களில் உடைந்து சிதறுகிற அலை எவ்வாறு அழைக்கப்படுகிறது? பிரேக்கிங் வேவ்ஸ் ஆர் கால்டு வேவ்ஸா, ஒயிட் கேப்ஸா, சர்ஃப், வேவ் கட் பிளாட்ஃபார்ம். ஸோ இது மாதிரி வந்து நீங்கள் ஈஸியாக வந்து நெட்லேருந்து எடுத்துக்கலாம். வரதட்சணை தடுப்பு சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு. அடுத்தது பிரேக்கிங் வேவ்ஸ் ஆர் கால்டு என்னன்னு சொல்கிறாங்க. ஆப்ரேஷன் பிளட் என்ற திட்டம் எதனுடன் தொடர்புடையது? இது பார்த்திங்கன்னா பால் உற்பத்தி பெருக்கமா, நீர்வள மேம்பாடு, வெள்ளத்தடுப்பு, கோழி வளர்ப்பு மேம்பாடு, இது மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க இல்லைங்களா. ஸோ இதை வந்து நீங்கள் இந்த ஆப்ரேஷன் ஃப்ளூட் ப்ரோக்ராம் ரிலேட்ஸ் டு அப்படின்னு போட்டிங்க அப்படின்னாவே உங்களுக்கு வந்து ஆன்சர் வந்துடும். அடுத்தது
ஆண்டிஸ் மலைத்தொடர் அமைந்துள்ள இடம் என்ன? வட அமெரிக்கா, ஆசியா, தென்னாப்பிரிக்கா, ஆஸ்திரேலியா இது மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா த ஆண்டிஸ் மவுண்டைன் ரேஞ்ச் இஸ் லொக்கேட்டட் இன் அப்படின்னு போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஆன்சருக்கு கிடச்சிரும். தலா வருமானத்தில் முதலிடம் வசிக்கும் மாநிலம், த ஸ்டேட் விச் ரேங்க்ஸ் ஃபர்ஸ்ட் இன் பேர் கேப்சா இன்கம் ஈஸ் அப்படின்னு போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு ஆன்சர் கிடச்சிரும். இயேசு காமியத்தின் நிகழ்வுகள் நடந்த இடம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஜெருசலேமா, சோமாலியா, ஜோர்டான், சமாரியா இது மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இதை பார்த்துக்குங்க. வேலூர் சிப்பாய் கழகம் நடைபெற்ற ஆண்டு என்ன? அடுத்தது பார்த்திங்கன்னா இது மாதிரியான ஒரு சில இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் தான் இது, சரிங்களா? ஸோ இதனுடைய கன்யூஸ் வந்து நம்ம பார்க்கலாம். ரவுலட் சட்ட எதிர்ப்பு போராட்டத்தில் பஞ்சாபில் கைது செய்யப்பட்ட இரு முக்கிய தலைவர்கள் யார்? y=4 என்பதை தீர்மானமாக கொண்ட சமன்பாடு என்ன? ஸோ இது மாதிரியான பேசிக் கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்காங்க இல்லைங்களா? ஸோ இது எல்லாத்தையுமே வந்து நீங்கள் பாருங்கள். அடுத்தடுத்த நம்ம வீடியோலையும் வந்து அடுத்தடுத்த கொஸ்டின்ஸ் பார்க்கலாம். ஸோ இதனுடைய நோட்ஸ் எல்லாமே வந்து நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்தது டேஸ் நதிக்கரையில் அதிக அளவில் சணல் தொழிற்சாலைகள் காணப்படுகின்றன. லார்ஜ் நம்பர் ஆஃப் ஜூட் மில்ஸ் ஆர் ஃபவுண்ட் ஆன் த பேங்க்ஸ் ஆஃப் த டேஸ் ரிவர் அப்படின்னு கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஆன்சர் கிடச்சிடும், சரிங்களா? ஸோ இது மாதிரியான இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வந்து பாருங்கள். அடுத்தது சமரச சுத்த சன்மார்க்க சங்கத்தை தோற்றுவித்தவர் யார்? பெரியாரா, வள்ளலாரா, டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டியா, டிஎம் நாயரா? அதை பாருங்கள். ராஜ்யசபா உறுப்பினர்களின் பதவிக்காலம் என்ன? இது வந்து பார்த்திங்கன்னா 4 இயர்ஸா, 3 இயர்ஸா, 5 6 அப்படிங்கிறத பார்த்துக்கங்க, சரிங்களா? ஸோ இது மாதிரியான டோட்டலாக வந்து ஒரு 50 கொஸ்டின் பார்த்துருக்கோம். அடுத்தடுத்த வீடியோலையும் அடுத்தடுத்து இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸை பற்றி பார்க்கலாம். ஸோ இதனுடைய நோட்ஸ் வந்து நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க. இதனுடைய பார்த்திங்க அப்படின்னா ஆன்சர்ஸ் எல்லாமே வந்து நீங்கள் தனியாக வந்து தெளிவாக வந்து எடுத்து வச்சுக்கோங்க, சரிங்களா? இதில் பார்த்திங்கன்னா வேலூர் சிப்பாய் கழகம் நடைபெற்ற ஆண்டு, இயேசு காவியத்தின் நிகழ்வுகள் நடந்த இடம் ஜெருசலேமா என்ன அப்படிங்கிறத பாருங்கள். தலா வருமானத்தில் முதலிடம் வசிக்கும் மாநிலம் என்ன? ஆண்டிஸ் மலைத்தொடர் அமைந்துள்ள இடம். ஆப்ரேஷன் ஃப்ளூட் ப்ரோக்ராம் ரிலேட்டட்ஸ் டு என்ன? பிரேக்கிங் வேவ்ஸ் ஆர் கால்டு என்ன சொல்லுவாங்க? வரதட்சணை தடுப்பு சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு. இரு எண்களின் கூடுதல் 60, அதனுடைய வித்தியாசம் 8னா அந்த எண்ணு என்ன? கனிஷ்கர் காலத்தில் புத்த மதம் எத்தனையாக பிரிஞ்சிச்சு? 6 மாதத்துக்கு மேலே உள்ள காசோலை எவ்வாறு அழைக்கப்படுது? இது மாதிரிலாம் வந்து ஒரு சில பேசிக் கொஸ்டின்ஸ் இருக்குது. ஸோ அது எல்லாத்தையுமே வந்து டீட்டெயிலாக வந்து பார்த்துக்கோங்க. இதனுடைய நோட்ஸ் வந்து எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்தடுத்த வீடியோவில் பார்ட் 3லேயும் வந்து இன்னும் பேசிக் கொஸ்டின்ஸ் பார்ப்போம்.